வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு 4G Silver Academy தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா CY3151 இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி பார்ட் பிக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். February 2024 நடக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி செமஸ்டர் 1 CY31 சப்ஜெக்ட் கோட் இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரிக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸுமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருப்பேன். கிளிக் பண்ணி பார்த்து படிச்சிருங்க. நான் என்ன போர்டில் எழுதி போட்டிருக்கனோ அதே உங்கள் எக்ஸாமில் எழுதுங்க. ஓகேங்களா, நல்லா நீட்டாக ப்ரெசன்டேஷனோட. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் 1 இது கொஷின் நம்பர் 11 வரும். உங்களுக்கு மெயினாக ஒரு 4 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 4 கொஷின்ஸுமே அப்படியே வந்துடும், வித் சாய்ஸஸோடவே வரும். ஏதாவது ஒரு கொஷின் விட்டு போனாலும் ஆனால் உங்களால் எழுத முடியும் 16 மார்க். இது 4 தரவாக படிச்சிட்டிங்கனாலே நீங்கள் எழுதலாம். எக்ஸ்பிளைன் த இன்டர்னல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் வாட்டர். கால்கன், கொலாய்டல், பாஸ்பேட் அண்ட் சோடியம் அலுமினேட் ஆஃப் வாட்டர். சில டைம் இது 4மே கேட்பாங்க, இல்லைன்னா எதனா 2 கேட்பாங்க. பாஸ்பேட், சோடியம் அலுமினேட், அப்படின்னா கால்கன், கொலாய்டல். ஓகேங்களா, அது கொஷின் பேப்பர் செட்டர் பொறுத்து. Next, second one, zeolite process. Third one, municipal water treatment. Fourth one, demineralization process. So, இது 4மே தரவா படிச்சிட்டிங்கன்னா ஷுவராக ஒரு 16 மார்க் வாங்கிடலாம். நெக்ஸ்ட், இதுக்கான வீடியோஸ், இதுக்கான எக்ஸ்பிளேஷன் வீடியோஸ் வித் ஆன்சரோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தர கிளிக் பண்ணி பார்த்துருங்க. நெக்ஸ்ட், யூனிட் 2 கொஷின் நம்பர் 12க்கானது. இதில் ஒரு 4 மெயின் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். இதை தரவாக படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 16 மார்க் எடுத்துடலாம். ரைட் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நானோ மெட்டீரியல்ஸ் இன் வேரியஸ் ஃபீல்ட்ஸ். இது ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். செகண்ட் ஒன், ஹவ் இஸ் நானோ மெட்டீரியல்ஸ் ப்ரிப்பேர்ட் பை கெமிக்கல் வேப்பர் டெபாசிஷன் அண்ட் எலக்ட்ரோகெமிக்கல் டெபாசிஷன் மெத்தட். டிஸ்கிரைப் சால்வோ தெர்மல் அண்ட் எலக்ட்ரோ ஸ்பின்னிங் மெத்தட். இந்த 2, 3ல் ஏதாவது ஒன்று கன்ஃபார்மாக வந்துடும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஒன் கண்டிப்பாக வந்துடும். Fourth one, explain the types of nanomaterials with the properties and the uses. So, first 3 நல்லா ரொம்ப தரவாக இருக்கணும். 4th உங்களால் முடிஞ்சால் படிக்கலாம். ஓகேங்களா, ஆனால் இதில் நீங்கள் ஃபுல்லாக டாப்பர்ஸாக இருக்கணும், ஃபுல்லாக படிச்சுட்டு போங்க. இந்த 4 கொஷினுமே ஃபுல்லாக படிச்சுட்டு போங்க. உங்களுக்கு இந்த சாய்ஸ் விடும்போது ஈஸியாக இருக்கும். இதே தான் சாய்ஸில் வரப்போகுது ஆர் டைப்பில். ஓகேங்களா, அப்படி சாய்ஸ் வரும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் விடுறதுக்கு. அப்படி முடியாதவங்க ஃபஸ்ட்டு 3 தரவாக படிச்சுட்டு போங்க. ஓகேங்களா. Next, Unit 3, question number 13. Write the properties, applications of ceramic and polymer matrix composites. அதை பற்றின explanation எழுதணும். Composite-னா என்ன? What is meant by composite? Give a note on hybrid composite. So, இந்த first 2 ஓகேங்களா ரொம்ப தியரியாக இருக்கும், ஈஸியாக படிச்சுக்கலாம். 3, 4லேருந்து எதனா ஒன்று வந்துடும். இந்த 1, 2ல் எதனா ஒன்று வரும். ஓகேங்களா, டேரெக்டாக 16 மார்க்கில் கூட கேட்கலாம், இது சேர்த்து கூட. ஆனால் நான் உங்களுக்கு இது 4மே நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃபர் ஜோனில் இருப்பீங்க. ஓகேங்களா, எந்த ஒரு கொஷினும் விட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் சாய்ஸில் விட்டு வரலாம். எக்ஸ்பிளைன் லெட் சில்வர் சிஸ்டம் வித் பட்டின்சன் ப்ராசஸ். எக்ஸ்பிளைன் த 1 காம்போனன்ட் வாட்டர் சிஸ்டம். இதில் நீங்கள் இந்த 4th ஒன் ரொம்ப தரவாக படிங்க, ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்ப தரவாக படிங்க. ஓகேங்களா, 2, 3 படிக்கணும், படித்து தான் ஆகணும். ஆனால் இம்பார்ட்டன்ஸ் 1க்கும் 4க்கும் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகேங்களா, 3, 4லேருந்து ஒன்று வந்துடும், 1, 2லேருந்து யாராவது ஒன்று வரும். ஓகேங்களா. யூனிட் 4 கொஷின் நம்பர் 14. ரைட் எ நோட் ஆன் பயோடீசல், பவர் ஆல்கஹால் அண்ட் கார்பன் ஃபுட் பிரிண்ட். இது எல்லாமே குட்டி 2 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் மாதிரி இதெல்லாம் சேர்ந்து வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட், எக்ஸ்பிளைன் பர்ஜியஸ் ப்ராசஸ். எக்ஸ்பிளைன் ப்ராக்சிமேட் அனலைசிஸ் ஆஃப் கோல். டிஸ்கிரைப் ஆட்டோ ஆஃப்மேன் மெத்தட். இந்த 3ல் ஏதாவது 2 வரும், இது 1 வரும். ஓகேங்களா. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 16 மார்க் எடுத்துடலாம் ஈஸியாக. ரொம்ப தரவாக படிக்க வேண்டியது எல்லாருமே இந்த 2, 3, 4 ரொம்ப தரவாக கம்பல்சரி எல்லாருமே படிச்சிருக்கணும். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், இந்த வாட்டி இந்த பர்ஜியஸ் ப்ராசஸ் தரவாக படிச்சுக்கோங்க. அப்புறம் இந்த ஆட்டோ ஆஃப்மேன் மெத்தட்லாம். நெக்ஸ்ட், யூனிட் 5. Next, Unit 5, question number 15. Explain lithium ion battery. Explain lead acid battery. இந்த 2 பேட்டரியில் எதனா ஒரு பேட்டரி வந்துடும்.
அதுக்கப்புறமா எக்ஸ்பிளைன் மைக்ரோபியல் அண்ட் H2O2 ஃபியூவல் செல். இது குட்டி குட்டி கொஷின். ஸோ அதனால உங்களுக்கு ஒரு செல் எதனா ஒன்று கேட்கலாம். ரைட் அ நோட் ஆன் சூப்பர் கெப்பாசிட்டி எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த டைம். ஓகேங்களா, தேர்ட் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டில் ஏதாவது ஒன்று வரும், ஃபோர்த்து ஒன்று வந்துடும், தேர்ட் ஒன்று வந்துடும். இது எல்லாமே நான் கரெக்டாக செட் பண்ணது வந்து கரெக்டாக அந்த ஆர் டைப்பில் வர மாதிரி இருக்கும். நீங்கள் 4ல் அட்லீஸ்ட் ஏதாவது 3 தடவை படித்தா கூட நீங்கள் 16 மார்க் வாங்கிக்கலாம். ஆனால் நீங்கள் 4ம் படிச்சுட்டு போனீங்கன்னா ஒரு டாப் கிரேட் வாங்கிறதுக்கான அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கொடுத்த கொஷின்ஸை மட்டும் ரொம்ப தரோவாக படிங்க. நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம், டாப் கிரேட் வாங்கிடலாம். ஓகேங்களா, இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் வித் ஆன்சர்ஸ்னுடைய எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்குது. கிளிக் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா, ஆல் தி பெஸ்ட்.